அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் கூறும் வழிமுறைகளின்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றாடம் நம்முடைய அடிப்படை செயல்களில் போது கடைபிடித்து ஓத வேண்டிய துஆக்களை இங்கே தொகுத்துள்ளோம். இஸ்லாம் கூறும் வழி நம் ஒவ்வொருவரது வாழ்வையும் சிறந்ததாக அமைத்துக் கொள்ள வல்ல நாயன் அல்லாஹு அருள் புரிவானாக. ஆமீன். தினசரி ஓத வேண்டிய முக்கியமான துஆக்களின் தொகுப்பு. தூங்கும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா. இதன் பொருள், இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், அதாவது தூங்குகிறேன். உன் பெயரால் உயிர் பெறுகிறேன், அதாவது விழிக்கிறேன். ஆதாரம் புகாரி 6314, 6324, 6325. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். இதன் பொருள், எங்களை மரணிக்கச் செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே புகழனைத்தும், மேலும் அவனிடமே நமது திரும்பிச் செல்லுதல் உள்ளது. ஆதாரம் புகாரி 6312, 6314, 6324, 6325, 7395. கழிவறையில் நுழையும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. இதன் பொருள், இறைவா, ஆண் பெண் ஷைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் புகாரி 6322. கழிவறையிலிருந்து வெளியேறும்போது ஓதும் துஆ. குஃப்ரானக. இதன் பொருள், உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன். வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவ் அல்லில அவ் அலம்ம அவ் உல்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இதன் பொருள், அல்லாஹுவின் பெயரால் வெளியேறுகிறேன். என் இறைவா, நான் சருகி விடாமலும் வழி தவறி விடாமலும் அநீதி இழைக்காமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூடனாகாமலும் பிறரை மூடராக்காமலும் இருக்க உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் நஸஈ 5391, 5444. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க. இதன் பொருள், இறைவா, உனது அருள் வாசல்களை எனக்காக திறப்பாயாக. ஆதாரம் முஸ்லிம் 1165. தொழுகைக்கு உலு செய்யும் போது ஓதும் துஆ. பிஸ்மில்லா. இதன் பொருள், அல்லாஹுவின் பெயரால் என கூற வேண்டும். உலு செய்து முடித்த பின் ஓதும் துஆ. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்துஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதன் பொருள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவைத் தவிர யாருமில்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் உறுதியாக நம்புகிறேன். ஆதாரம் முஸ்லிம் 345. பாங்கு சப்தம் கேட்டால் ஓதும் துஆ. பாங்கு சொல்லும் சப்தம் கேட்டால் முஅத்தின் கூறுவதை நாமும் திருப்பிக் கூற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஹய்யால ஸலா மற்றும் ஹய்யால ஃபலா என்று கூறும்போது மட்டும் அதற்கு லா ஹவுலா வலா குவத்தா
இல்லா பில்லா என்று கூற வேண்டும். இதன் பொருள் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் தீமையை விட்டு விலகுவதும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர வேறில்லை. ஆதாரம் புகாரி 611, 613. பாங்கு முடிந்தவுடன் ஓதும் துஆ. பாங்கு கூறி முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலத வப்அஸு மகாமன் மஹ்மூதனில் லதீ வாத்தா. இதன் பொருள், இறைவா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா என்னும் பதவியினையும் சிறப்பையும் வழங்குவாயாக. நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக. ஆதாரம் புகாரி 614, 4719. பள்ளி வாசலை விட்டு வெளியேறும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதுலிக்க. இதன் பொருள், இறைவா, உனது அருளை வேண்டுகிறேன். ஆதாரம் முஸ்லிம் 1165. சாப்பிடும் போதும் பருகும் போதும் ஓதும் துஆ. பிஸ்மில்லா. இதன் பொருள், அல்லாஹுவின் பெயரால் என கூற வேண்டும். ஆதாரம் புகாரி 5376, 5378. சாப்பிடும்போது பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி. இதன் பொருள், முதலாவதும் முடிவாகவும் அல்லாஹுவின் பெயரால் என கூற வேண்டும். ஆதாரம் திர்மிதி 1781. சாப்பிட்ட பின்பும் பருகிய பின்பும் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லா. இதன் பொருள், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். ஆதாரம் முஸ்லிம் 4915. உணவளித்தவருக்காக ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ மா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இதன் பொருள், இறைவா, இவர்களுக்கு நீ வழங்கியதில் பரக்கத் செய்வாயாக, இவர்களை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. ஆதாரம் முஸ்லிம் 3805. பயணத்தின் போது ஓதும் துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்காக தமது வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் 3 தடவை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என கூறுவார்கள். பின்னர் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்லா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரினா ஹாதா வத்வி அன்னா புஅதஹு. அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபிஸ் சஃபரி வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅசாஇ சஃபரி வ காபத்தில் மன்லரி வ சூஇல் முன்கலிபு ஃபி மாஇ வல் அஹ்லி. இதன் பொருள், அல்லாஹு மிகப் பெரியவன், எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன். நாங்கள் இதன்மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை. மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, எங்களின் இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நீ பொருந்திக் கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம். இறைவா,
எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கு. இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்துவிடு. இறைவா, நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய். எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய். இறைவா, இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் முஸ்லிம் 2392. பயணத்திலிருந்து திரும்பும் போது ஓதும் துஆ. பயணத்தின் போது ஓதும் துஆவை ஓத வேண்டும். அதைத் தொடர்ந்து ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன். இதன் பொருள், எங்கள் இறைவனை வணங்கியவர்களாகவும் புகழ்ந்தவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் திரும்புகிறோம். ஆதாரம் முஸ்லிம் 2392. தும்மல் வந்தால் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லா என கூற வேண்டும். இதன் பொருள், எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லா என தும்மியவர் கூறுவதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லா என கூற வேண்டும். இதன் பொருள், அல்லாஹு உமக்கு அருள் புரிவானாக. இதை கேட்டதும் தும்மியவர் யஹ்தீக்குமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும் என கூற வேண்டும். இதன் பொருள், அல்லாஹு உங்களுக்கு அருள் புரிவானாக, உங்கள் காரியத்தை சீராக்குவானாக. ஆதாரம் புகாரி 6224. பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துஆ. பின்வரும் துஆவை ஒருவர் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவர் சொர்க்கவாசி ஆவார். இரவில் ஓதிவிட்டு இரவிலே மரணித்து விட்டால் அவரும் சொர்க்கவாசி ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த. இதன் பொருள், இறைவா, நீயே என் எஜமான், உன்னைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் என் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆதாரம் புகாரி 6306. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.